உலக அளவிலான காது கேளாதோர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்காக விருதுநகர் மாவட்ட இளைஞர் ஒருவர் தேர்வாகியுள்ளார். ஆனால் 40,000 ரூபாய் நுழைவு கட்டணம் என்பதை செலுத்த முடியாத ஏழ்மை நிலையால் கிடைத்த வாய்ப்பும் பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் அவர் இருக்கிறார். இந்த பொட்டல் வெளிதான் பாலகிருஷ்ணனின் பயிற்சி களம். சக தோழர்கள்தான் அணி வீரர்கள். இப்படி விளையாடித்தான் இன்று சர்வதேச அரங்கு வரை எட்டி இருக்கிறார் இந்த மாற்றுத்திறனாளி வீரர். விருதுநகர் மாவட்டம் 7000 பண்ணை அருகே உள்ள மேலமேட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த இந்த வீரர் வரும் ஜூலை மாதம் பங்களாதேஷ் நாட்டில் நடைபெற இருக்கும் காது கேளாத வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான T20 போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். இந்திய காது கேளாதோர் கிரிக்கெட் வாரியம் சார்பில் போட்டியில் பங்கேற்பதற்கு தயாராகி வரும் இவர் போட்டியில் பங்கேற்க தேவையான 40,000 ரூபாய் தொகையை திரட்ட முடியாமல் தவித்து வருகிறார். நிறைய இடத்துல விளையாட போயிருக்கான். டெல்லி, ஹைதராபாத் இந்த மாதிரி நிறைய இடத்துல விளையாட போயிருக்கான். நல்லா விளையாடிட்டு கப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறான். அதுக்கு மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஆனால் இந்தியா லெவலில் விளையாட போகிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு எங்களுக்கு பண வசதி இல்லை. அதனால் கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது உதவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கங்கே விளையாட்டு கூப்பிட்டா விளையாட போவான். ஏதோ ஏனோ தானோ விளையாட போகிறானேன்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ அளவு விளையாட்டுக்கு விளையாண்டு பெருமை சப்பான்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க, 40,000. எங்களால் அந்த அமௌண்ட்டு மிடில் கிளாஸ்னாலாம் அந்த அமௌண்ட்டு கட்டணுங்கிறது நம்பிக்கை இல்லை. பயணம், தங்குமிடம், உணவு உள்ளிட்ட செலவுகளுக்காக 40,000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலையில் வரும் ஜூன் 1ஆம் தேதிக்குள் நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையில் வாய்ப்பு கிடைத்தும் பணம் கட்ட முடியாமல் பறிபோய் விடுமோ என்ற அச்சம் இவரது குடும்பத்தாரிடையே நிலவுகிறது. நல்லா படித்தா நல்லா இது விளையாட்டு விளையாண்டா, அதனால் இப்போ எங்களுக்கு வசதி இல்லை. அப்பா இல்லை, எனக்கு வேலைக்கு போக முடியாது. பையங்களும் கல்யாணம் முடிச்சு அவங்க போயிட்டாங்க. எங்களுக்கு கெட்டு பணங்க 40,000 கட்ட சொல்கிற கட்டுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. நீங்கள் இப்போ சர்க்கார் பார்த்து நீங்கள் அவனுக்கு உதவி செய்யுங்க. உலக அளவில் தடம் பதிக்க இந்திய அணிக்கு தேர்வாகி இருக்கும் நிலையில் வறுமை இந்த வீரரின் கனவை தகர்த்துவிடக் கூடாது என்பதே கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜசேகருடன் செய்தியாளர் கணேஷ்குமார்.